சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. கடந்த 6 மாதங்களை நம்மை கடந்து வரும்படி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு தாயை போல தேற்றினார், ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நாம் கேட்கலாம். சங்கீதம் 97 அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த வசனத்திலே நீதிமானை பற்றி நாம் வாசிக்கிறோம். செம்மையான இருதயத்தாரை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். இங்க நீதிமானுக்காக வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் என்று சொல்லுகிற பொழுது யோவான் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம், நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்துவானவர், அவரே நமக்கு வெளிச்சமாய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவானவர் அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்கு அந்த பாக்கியமும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் என்று சொல்லுகிற பொழுது பிசாசின் ஆதிக்கம் அங்கே இல்லை. பிசாசின் கிரிகளோ பாவத்துக்கு உண்டான அடிமையான காரியங்களோ அவைகளில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18வது வசனம் வீதமாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? தம்முடைய பிள்ளைகள் அவரிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு, இந்த உலகம் இருளிலே கிடக்கிறது, இந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் தம்முடைய சீசர்களாகிய சபை ஜனங்களை வைத்து அந்த வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் குறைந்து போயிருக்கிறதா, அல்லது வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் என்று இயேசப்பா சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையே இல்லை, இருள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஒருத்தர் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவனானால் அவன் இருளில் இல்லாத வெளிச்சத்துல நடக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம நிருபத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இருள் முற்றிலுமாய் விலக வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முக பிரகாசம் நம்முடைய வாழ்வில எல்லா திசைகளிலும், நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம், பேச்சில, செயல்பாட்டுகளில அந்த வெளிச்சம் வெளிப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்க முழுமையா அந்த வெளிச்சத்துக்குள்ள வரல, என்னால பிரகாசிக்க முடியத்தக்க விதத்துல நான் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வெளிச்சத்தை காணும் போது மட்டுமே நீங்கள் மகிழ்ச்சியை அடைய முடியும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெளிவாய் தெரிகிற பொழுது மட்டுமே அந்த மகிழ்ச்சியை காண முடியும். தாவீது சொன்னா, இந்த வேதத்துல இந்த வெளிச்சத்தை நான் காண எனக்கு உதவி செய்யும். உடைய வசனங்கள் என் பாதைக்கு தீபமாய் இருக்கட்டும், என் போகிற வழிக்கு அது வெளிச்சமாய் இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளால சந்தோஷமா இருக்கணும். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுடைய வாழ்வில் உண்டா? நீங்க இருளை விட்டு எவ்வளவு தூரமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாகிய இந்த இயேசுவிடத்தில் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் விதமாய் சொன்னான். சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிலைமை, சூழ்நிலை, மோசமான காரியங்கள், இருள் அடைந்த காரியங்கள், நீங்க அதுல போராடி கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் சேஞ்ச் த லைஃப் சிச்சுவேஷன். உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை நான் மாற்றுவேன். உங்களுடைய இருளான எல்லா பகுதிகளையும் நான் எடுத்து போட்டு ஐ வில் மேக் யூ டு ஷைன் லைக் மீ. என்ன மாதிரியே நீ பிரகாசிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருளை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிற. கவலைப்படாது. ஓப்பன் yourself, ஓப்பன் your mind, ஓப்பன் your soul to God. ஆண்டவருக்கு உங்களுடைய மனதை திறந்து கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. யூத ஜனங்களுக்கு நேர்ந்த அநியாய
சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே கடைசியில் என்ன தெரியுமா நடக்கிறது? ஜீவனுள்ள தேவன், நீதிமான்களின் தேவன், நீதி செய்கிற தேவன், அங்க நீதி செய்த மர்கதாய்க்கு அங்க நியாயம் கிடைத்தது. அவன் கௌரவிக்கப்பட்டான். அப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அந்த கனத்தையும் வெளிச்சத்தையும் நீதியையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். கலங்காதே. ஆனா நாம அந்த வெளிச்சத்தை தேட வேண்டும். பிசாசு அந்த வெளிச்சத்துல வராதபடி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மட்டும் இல்ல, விசுவாசிகளுடைய கண்களையும் அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஒருவேளை நீங்க அவைகள மாதிரி இருக்கிறீங்களா? அந்த தேவனுடைய வெளிச்சத்தை காணக்கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை போலவே உனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும்படி கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிச்சம் வெளிச்சம் சொல்றமே யாரு? அவரே நம்முடைய ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு ராஜா. வெளிப்படுத்தல் 21:23 விதமாய் வாசிக்கிறோம்: நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறு அளவு கூட இருளின் சாபங்கள், இருளின் அடிமைத்தனம், இருளின் ஆதிக்கம் இல்லாதபடி அந்த இருளை விட்டு அந்த இருளின் அடிமைத்தனத்தை உடைத்து கொண்டு ஓடி வாருங்கள். பணவந்தமாய் ஓடி வாருங்கள். அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வாருங்கள். ஏசப்பா சொல்றாரு, நான் இருளை நான் மாற்ற ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் நாம விசுவாசித்து அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. கடைசியாய் அதை நான் படித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. தேவனாகி கர்த்தர் உன் உயிருளை அந்த சிலுவை மரணத்தினாலே ஜெயத்தினாலே அவைகளை உடைத்து நீக்கி இருக்கிறார். நீ இருளில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்லவே இல்லை. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள், வெளிச்சத்துக்கான கிரியைகளை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசப்பா எல்லா தடைகளை உடைத்து இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அப்படி மகிமை உண்மையில காணப்படும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் அந்த மகா பிரகாசத்திலே வாசம் பண்ணுகிற அந்த மகிமையின் ராஜாவுடைய பிள்ளைகளாய் நீங்க வாழ இந்த மாதத்துல முயற்சி எடுங்கள். 100% இருளை விட்டு தூரமா ஓடிப்போங்க. இருளின் காரியங்கள் ஒரு வடு கூட இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய முக பிரகாசத்தினாலே, அந்த முக பிரகாசம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அது வெளிப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இருள் ஒரு அடிமைத்தனம், இருள் பிசாசை குறிக்கிறது. இந்த உலகம் இருளின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஒளியா இயேசு வந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே, அந்த விடுதலையை கர்த்தர் உன் இருளை நீக்கி உன்னை வெளிச்சமாக்குகிறார். ரைஸ் அப், ஸ்டார்ட் ஷைனிங் ஃபார் காட். தேவனுக்காய் எழும்பி பிரகாசி. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமான தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க மேல நம்முடைய கரங்களை வைப்பீராக ராஜா. தேவனாகி கர்த்தரின் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் பிசாசுடைய அடிமைத்தனம், பிசாசுடைய ஆதிக்கம், சுவாபங்கள் இவருடைய இருளுக்குள்ள கட்டி போட்டிருக்கும் என்று சொன்னார். இந்த நாளில் அந்த கட்டுக்களை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம். முக வெளிச்சத்தை நீர் வீச பண்ணும். உம்முடைய ஜீவன் இவர்களுக்குள்ளே கடந்து போய் இவர்களை வாழ்வை பிரகாசிக்கிறதா அது மாற்றுவதாக ராஜா. இவருடைய ஆவி ஆத்ம சரீரத்துல ஜீவனும் பலனும் சுகமும் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேக வல்லமையும் நிரம்பி வழியத்தக்கதா இந்த மாதத்திலே நடத்துவீராக. நன்மைகளையும் இரக்கங்களையும் இவர்கள் காணும்படி செய்யும். உடைய சமாதானத்தினாலே நிரப்பி உடைய வார்த்தைகளினாலே போஷித்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான நாமத்துக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.